தமிழகத்தை எத்தனை அரசுகள் ஆட்சி செய்திருந்தாலும் சோழர்களின் பெயர் மட்டும் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட்டுள்ளன. தமிழர் வரலாற்றில் சோழர்கள் ஏன் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள்? வாருங்கள் நாமும் தெரிந்து கொள்ளலாம். தமிழகத்தின் 2500 ஆண்டு கால வரலாற்றில் முதலில் தமிழ் நிலம் முழுமையும் சோழர்கள் ஆட்சியில்தான் ஒரே ஆட்சி பரப்பானது. தமிழ்நாட்டின் ஒரே பேரரசு சோழ பேரரசுதான். ராஜராஜன் ஆட்சி காலத்தில்தான் தமிழ் நிலம் முழுவதும் தமிழ் ஒரே வரி வடிவத்துக்கு மாறியது. இன்றைக்கு நாம் எழுதும் தமிழ் எழுத்து வடிவம் அக்காலத்தில் தான் நிலை பெற்றது. நீராலும் தமிழ் நிலத்தை ஒன்றிணைத்தார்கள் சோழர்கள். சென்னையின் செம்பரம்பாக்கம் ஏரியும் சோழர் கட்டுமானமே, குமரியின் பெரியகுளம் ஏரியும் சோழர் கட்டுமானமே, கோவையின் சிங்கநல்லூர் ஏரியும் சோழர் கட்டுமானமே, நாகையின் திருப்பூண்டி கீரன் ஏரியும் சோழர் கட்டுமானமே. தமிழ் கொடியை தமிழ் நிலம் தாண்டியும் பறக்கவிட்டவர்கள் சோழர்கள். சோழர்களுக்கு முன்பும் பின்பும் அவர்களுடைய உயரத்தை தமிழ் ஆட்சியாளர்கள் எவரும் தொடவில்லை. அரசியல் எதிரிகள் உள்ளிட்ட பல சமூகங்களுடனும் சோழர்கள் மனவுறவு கொண்டிருந்தனர். அதேபோல எல்லா மதத்தினருக்கும் உரிய மதிப்பளித்தனர். தமிழ் நல்லிணக்கத்தின் வரலாற்று அடையாளம் சோழர்கள். தமிழ்நாடு இன்று வந்தடைந்திருக்கும் பொருளாதாரத்துக்கு அடித்தளமிட்டவர்கள் சோழர்கள். தமிழ் வணிகர்கள் திரைக்கடல் ஓடி திரவியம் தேட துணை நின்றவர்கள். தமிழரின் வணிக உரிமைக்காக போரிட்டவர்கள் சோழர்கள்.